வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு நம்ம இந்த அற்புதமான இந்த நியூமராலஜி முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிற அற்புதமான இடத்துல நம்ம சந்திக்கிறோம். ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையத்தை பொறுத்தளவே இந்த ஜோதிடம் சார்ந்த அனைத்து துறைகளிலும் மிக கை தேர்ந்த பல வருடங்கள் அனுபவம் பெற்ற குருநாதர்களை வைத்து நம்ம பல வகுப்புகள் அப்படிங்கிறத எடுத்து வந்துட்டு இருக்கோம். பஞ்சபட்சி வகுப்புகளா இருக்கட்டும், நியூமராலஜி வகுப்புகளா இருக்கட்டும், மீதிப்படி தாந்திரிக வகுப்புகளா இருக்கட்டும், உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி பல அனுபவம் வாய்ந்த குருமார்களை வைத்து ஒரு வகுப்புகளும் நம்ம எடுத்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய ஐயா அவர்கள் நம்ம நியூமராலஜி வகுப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்தாங்க மே மாதம். அதுக்கடுத்து இப்போ நம்மளோட ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக 2வது பேட்சை ஐயா எடுக்க இருக்கிறார். சின்னத்துறை ஐயாவை பொறுத்தளவு சொல்லணும்னா எடப்பாடியில இருந்து வகுப்பு அப்படிங்கிறத எடுக்கிறாரு. இந்த நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல பயங்கரமான ஒரு ஆளுமை நிறைந்த நபர். ஒரு 15-20 வருடங்களாக இந்த நியூமராலஜியில மிகப்பெரிய லெவல்ல அந்த பெயர் மாற்றம், எண்களுடைய மாற்றத்துல தங்களுடைய கிளைண்ட்டுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்க பேர் புகழ் பெற்ற சின்னத்திரை ஐயா அவர்கள் இப்போது நம்ம நியூமராலஜி வகுப்பு அப்படிங்கிறத எடுக்க இருக்கிறார். இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது அற்புதமா தொடங்க இருக்கு. எல்லாரும் இந்த கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கிற அந்த 1.5 மணி நேரம் அமைதி காத்து வகுப்புல எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் பொறுமையா கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சின்னத்திரை ஐயா அவர்களை ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக வருக அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா வணக்கம் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜெயகுரு ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையத்தின் மூலமாக சதீஷ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு தான் நம்மளுக்கு முதல் நன்றி. அடுத்தது நம்மளை சந்திக்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் வந்ததுக்கும் உங்களுக்கும் நன்றிகள். சரி, இப்போ நம்ம வந்து என்ன விஷயத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சுக்கணும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூமராலஜி அப்படிங்கிறது நம்ம சூப்பர் 6 நியூமராலஜி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து எல்லாம் சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பரவாயில்ல. அதாவது நியூமராலஜி அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஆதி காலத்து முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அப்போ அது வந்து நம்ம ஹிப்ரு கபாலா இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்மள ரொசிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரமிடுங்கிறது விஷயம் வந்தது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பண்டிட் சேதுராமன் ஐயா தான் நம்மளுக்கு வந்து 1954 நம்மளுக்கு வந்து இன்ட்ரொடியூஷன் பண்ணாங்க. அவங்கள வழிமொழிஞ்சு தான் மற்ற ஆசிரியர்கள்லாம் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து எப்படி விதவிதமாக நம்மளுக்கு வந்து பண்ண முடியும், இன்னும் எப்படி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாமே நம்ம ஆய்வு பண்ணினாங்க. ஆய்வு பண்ணதில் நம்மளுக்கு பிரமிடில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ எண்கள் இருக்குது, அப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றிலையும் எந்தெந்த விஷயங்கள் வச்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ சூப்பர் 6 நியூமராலஜி அப்படிங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பெயர், அதுதான் நம்மளுக்கு வந்து விஷயங்கள். அப்போது நியூமராலஜி அப்படின்னாவே வேறு எந்த விஷயமே கிடையாது. எண்கணிதம் அப்படின்னாவே பெயர் மாற்றம், பெயர் சரி பண்ணுறது, குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கிறது, இது ஒன்றை தவிர நம்ம தமிழ்நாட்டில் அல்லது நம்ம இந்தியா பூராமே நம்மளுக்கு வந்து நியூமராலஜிங்கிறது அதுதான். ஆனால் மேக்ஸிமம் இன்னும் நம்மளுக்கு வடக்கன்ஸ் எல்லாம் நிறைய அவங்கெல்லாம் நியூமராலஜி மற்ற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் மொபைல் நியூமராலஜின்னு பெரிய புரட்சியே ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர் 6 நியூமராலஜி அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பெயர் மாற்றங்கள், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பெனி பெயர் நம்மளுக்கு வந்து வைக்கிறது, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏடிஎம் பின் நம்பர், இதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வாகன எண்கள், அதுக்கு அடுத்தது திருமண தேதியை நம்மளுக்கு வந்து செட் பண்ணுறது. இது எல்லாம் நம்ம வந்து பார்த்த பிறகு தான் நம்மளுக்கு அது வாகன எண்கள், ஏடிஎம் பின் நம்பரு, மொபைல் நம்பரு, அப்புறம் கம்பெனி பெயர்
இந்த 6 விஷயங்களை விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைப்படுது, இது எல்லாம் வைக்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தான் கோர்வையாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த விதிமுறைகளுக்கு உள்ளே போகிறோங்க. அப்போ ஒரு பெயர் வைக்கிறதுக்கு உடனே எடுத்தோடனே நம்ம நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து எழுதி கொடுத்துட முடியாது. அதுக்குண்டான ரூல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 16 ரூல்ஸ் இருக்குதுங்க. அந்த 16 ரூல்ஸும் ஃபாலோ பண்ணோம்னா தான் நம்ம சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ ஒரு சில உதாரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போங்க. இப்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் நம்ம வந்து இப்போ சார்லி சாப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பெயர் ஒரு வந்து இருக்குங்க, சார்லி சாப்ளின். இது கூட்டு எண் வந்து 46 வருங்க. அப்போ ஹிப்ரூவில் 73 வருங்க. சார்லி சாப்ளின் 46 வரும், 73 வரும். இப்போ உலக பிரசித்தி பெற்ற எண் நம்ம வந்து பழைய நியூமராலஜி என்ன சொல்லியிருக்காங்க, 46 வச்சா நம்மளுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 46 எல்லாருமே யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி தான். ஆனால் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாது. யாருக்கு 46 வேலை செய்யும், யாருக்கு வேலை செய்யாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போது ஒரு சில பிறந்த தேதி நம்மளுக்கு பிறவியன் விதியன் இல்லாமல் நியூமராலஜி இல்லை. அப்போ ஆதிகாலம் முதற்கொண்டு பிறவியன் விதியன் வச்சு தான் நம்ம வந்து இந்த கூட்டு எண்ணும் பிரமிடும் நம்ம எடுக்க முடியும். அப்போ ஒரு சில பேர் பிரமிடு எடுக்கவே மாட்டாங்க, கூட்டு எண் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ இந்த 46 இதனோட பலன்கள் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்கள் ஒரு சில நபர்களுக்கு இந்த எண் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்காவது ஒரு டைம் ஆகுது ஹார்ட் அட்டாக் வரும். உடல் நோய்கள் தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இதில் 46ல் சொல்லும். ஆனால் யாருக்கு? அப்போ பிறவியன் விதியன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பிறவியன் விதியன் இல்லாமல் நம்மளுக்கு இந்த எண்களை நம்ம சரியாக எடுக்க முடியாது. அப்போ பிறவியன் விதியன்களுக்கு பகை எண்கள் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போது என்னதான் நம்ம வந்து எல்லா எண்களும் நட்பு எண்கள் அப்படின்னு கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பகை இருப்பாங்க. அப்போ அந்த பகை எண்கள் எது அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த எண்கள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிறவியன் விதியன் எடுத்துக்கணும். இந்த பிறவியன் விதியின் வச்சு தான் சூப்பர் சிக்ஸுங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து செய்யணும். அப்போது நம்ம திருமண தேதி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஓரை கண்டுபிடிப்பது எப்படி, பஞ்சபட்சி பார்க்குறது எப்படி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து திருமண நிர்ணயங்கள் அந்த விஷயங்கள் பார்க்கணும். அப்போ ஜாதக விஷயங்கள் அது வந்து நிறைய நம்ம திருமண பொறுத்த விஷயத்தில் நம்ம பார்த்து அது நம்ம செய்வாங்க. அதுவும் உங்களுக்கு அந்த நம்ம கிளாஸில் வருங்க. எப்படி பேசிக் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போது வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோங்க. அப்போது இது வந்து நம்ம ஒரு நியூமராலஜி அப்படிங்கிற விஷயம் வேற இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம கற்றுக்க தேவையில்லை. லைஃப் லாங் ஒரு தடவை நம்ம வந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ஃபேமிலிக்கு முதல்ல நாம் கரெக்டாக செட் பண்ணி பார்ப்போம். இதே ஃபேமிலிக்கு செட் பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு கிளாஸு முடியும் போதும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவாங்க. வீடியோ கொடுக்கும்போது நீங்கள் அந்த வீடியோவில் கிளியர் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் டவுட் கேட்டோம்னா நீங்கள் டவுட்டை நம்ம அப்போ கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ திருமண தேதி அப்படின்னு எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன சொன்னோம், பஞ்சபட்சி, ஓரை, கால நேர நிர்ணயம் அப்படின்னா டைம் டியூனிங்கு, இந்த விஷயமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாராபலன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம திருமண விஷயம் எடுக்கணும். அப்போ ஏடிஎம் பின் நம்பர் எடுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து 108 எண்கள் நியூமராலஜியில் மொத்தம் 1 to 108 எண்கள் இருக்குதுங்க. இந்த 1 to 108 எண்களுக்கு உண்டான பலன்கள் அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபை கொடுத்துருவோம். அப்போது இந்த பிடிஎஃபை கொடுத்த பிறகு நீங்கள் இந்த 46 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இங்கே 46ன்னு படித்து பார்த்தா அதனோட விளக்கங்கள் தெரியும். அந்த 46க்கு உண்டான பகை எண்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
அப்போ 46 அந்த பேராகிராஃப் பூரா படித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போது இன்னொன்று என்ன, யாருக்கு யார் பகை அப்படிங்கிற விஷயம் பூராத்தையும் நம்மளுக்கு வந்து விளக்கங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ இதுக்கு முக்கியமே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹிப்ரு தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஹிப்ரு அப்படின்னா நம்மளுக்கு எகிப்திய பிரமிடோட விஷயம். அப்போ அது ஒரு பெரிய நெடுங்கணக்கு. சரிங்களா? அப்போது ஒரு சார்லி சாப்ளின் அப்படின்னு நம்ம வந்து பேர் இருக்குதுன்னா இதுக்கு வந்து சி அப்படிங்கிறதுக்கு 3, ஹெச்ங்கிறதுக்கு 5, இப்படி எல்லா எண்களையும் நாம் போட்டு அப்படியே பிரமிடு மாதிரி கொண்டு வந்துட்டு கடைசியாக ஒரு 2 எண்கள் வரும். அந்த 2 எண்கள் தான் இந்த 73. அது எப்படி போடுவோம் அப்படிங்கிற கணக்கீடுகள் பூராமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? இந்த கணக்கீடுகள் போட்ட பிறகு தான் இந்த 73, இந்த 46, இந்த பிறவியன் விதியன், இவரோட பிறவியன் விதியன் சரியா இருக்கா, இப்போ பிறவியன் விதியனுக்கு உண்டான விஷயங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத நாம் பார்த்து எல்லாம் செஞ்சுக்கணும். அதாவது ஒரு விஷயங்கள் செய்யும்போது நிறைய ஆய்வுகள், நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அது நாம் கண்கூட நம்ம வந்து பார்க்குறோம். கண்கூட பார்த்தாதான் நம்மளுக்கு இந்தந்த விஷயங்கள் ஜெயிக்குது. அப்போ ஒரு எலிக்கு டெஸ்ட் பண்ணுறது விஞ்ஞானிகள் பண்ணுவாங்க. ஆனால் நாம் யாருக்கு பண்ண முடியும்? நமக்கு தான் பண்ண முடியும். நமக்கு தான் செக் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஆய்வுகள் நம்ம குழந்தைங்களுக்கோ நமக்கோ இல்லை நமக்கு நண்பர்களுக்கோ முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? எடுத்தமா கவுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதுங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். அப்போ டெஸ்ட் பண்ணி தான் இது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? தம்பி ஃபோன் பண்ணுறான், நீ பண்ணி பேசுகிற அந்த நம்பருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து நியூமராலஜி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்மளுக்கு வரும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 நேம். இதனுக்கு நம்மளுக்கு 16 விதிகள் இருந்து தான் நம்மளுக்கு வந்து விஷயங்கள் வருதுங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கம்பெனி நேம். இதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 விதிகள் இருக்குதுங்க. இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஏடிஎம் பின் நம்பர். ஏடிஎம் பின் நம்பரு எடுக்கிற மாதிரி இருந்ததுனா தான், இன்னைக்கு ஏடிஎம் பின் நம்பரு இருந்ததுனா தான் நம்மளுக்கு அந்த வரவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல முடியும். இது ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாருக்கு வேணாலும் கன்சல்டிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த ஐடியாவும் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நியூமராலஜி. இது வந்து ஈஸியாக நீங்கள் எந்த இடத்துல எப்படி எடுக்கணும், எந்த எண்கள் ஆரம்பிக்கணும், எந்த எண்கள் முடியணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த எண்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதான். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நம்பர் இருக்குதுங்க. 10 நம்பர் இருக்கும். அந்த 10 நம்பருமே நம்மளுக்கு சரியாக வருமா அப்படின்னா இதில் எந்த இடத்துல எந்த எண்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எண்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ எல்லா இடத்துக்கும் எல்லா எண்களும் யூஸ் ஆகுமா அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். அப்போது இதனோட கூட்டு எண்கள் என்ன, அதுக்கு அடுத்து இதுக்கு பிரமிடு எண்கள் என்ன, இதுக்கு சூப்பர் பிரமிடு என்ன. சூப்பர் பிரமிடுங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? சூப்பர் பிரமிடுன்னா அது வந்து இந்த விதியன் பிறவியனிலிருந்து எண்கள் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கூட்டு எண்கள் பார்த்த பிறகு நம்மளுக்கு வந்து பிரமிடு எண்கள் பார்த்து பிரமிடுகள் வந்து சூப்பர் பிரமிடு பார்க்குறோம். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குங்க. நம்ம சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எல்லாமே ஈஸி தான். ஏன்னா ஃப்ராங்காக நம்ம வந்து பேசுகிறோம் அப்படிங்கிற போது நமக்கு ஓப்பனாக பேசணும்னா ஈஸியாக இருக்கும். கணக்கீடுகள் கொஞ்சம் தெரியணும், அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? சரி, இப்போ இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேரேஜ் டேட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாகன எண்கள், வெஹிக்கிள் நம்பர். சரிங்களா? வாகன எண்கள். இப்போ இந்த வாகன எண்கள் அப்படிங்கிற விஷயமும் நம்ம என்னன்னா, ஒரு சில பேர் நம்மளுக்கு வாகன எண்கள் இப்போ வந்து ஒரு 89 41 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 89 41 மட்டும் நம்ம கூட்டிட்டு இந்த நம்பர் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே TN 02
ஏபி அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஎன் 02 ஏபியில் 8941 அப்படிங்கிற எண்கள் நம்மளுக்கு இருக்கலாம். அடுத்து 0 இந்த ஏசிலையும் நம்மளுக்கு 8941 வரும். அப்புறம் ஏடிலையும் 8941 வரும். அதே டிஎன் 05லையும் வரும், 07லையும் வரும். இதுக்கு அடுத்தது கேஎல் கேரளா இதுலேயும் வரும். இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கேஏ கர்நாடகாலையும் வரும். இந்த எண்கள் இது மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அப்போ முழு எண்கள் பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து விஷயங்கள் உங்கள் பேரில் ஆர்சி இதுதான் பதிவாகும். இந்த 8941 மட்டும் நம்மளுக்கு பதிவாகாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. அப்போ 8941 மட்டும் நம்மளுக்கு வராது. இதில் எந்த எண்கள் வேணாலும் மாறலாம். இந்த 10,000 நம்பருக்கு ஒரு முறை இந்த சீரியல் முடிஞ்ச உடனேயே ஏடி முடிஞ்ச உடனேயே 9999 அப்படின்னு வந்த உடனேயே திரும்ப ஏஇ சீரியல் கொடுப்பாங்க. ஏஇ சீரியல் கொடுத்தோடனே திரும்ப 00001 அதுலேருந்து ஆரம்பித்து திரும்ப 9999 வரைக்கும் இந்த நம்பர் போயிட்டுருக்கும், ஏஇ போயிட்டுருக்கும். இதுக்கு அடுத்து ஏஇ முடித்தோடனே என்ன பண்ணுவாங்க, இதுக்கு அடுத்து ஒவ்வொரு எண்களாக மாற்றி 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 கொடுத்துட்டு இருப்பாங்க. கடைசியாக ஏஜெட்டு அப்படின்னு சொல்லி வந்த ஒருபாடு தான் இப்போ ஏஜெட்டு முழுசாக முடிஞ்சிருங்க. முழுசாக முடிஞ்ச ஒருபாடு திரும்ப என்ன பண்ணுவாங்க, அப்போ பிஏ அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அப்போ பிஏ அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து 001லேருந்து திரும்ப 9999 வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கோம். சரிங்களா? இது மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து வண்டி வாகன எண்கள் நாம் எடுக்கணும். முழு எண்கள் என்னவோ அதுதான் ஆர்சியில் நம்மளுக்கு பதிவாகும். அப்போ ஸ்மார்ட் கார்டு மாதிரி நம்மளுக்கு ஆர்சி கொடுப்பாங்க. அந்த ஆர்சியில் பதிவாகிறது முழு எண்கள் தான். இந்த முழு எண்கள் நம்ம போட்டோம்னா இந்தியாவுக்குள்ள நம்ம எங்கே வேணாலும் போய் இந்த எண்கள் ஒரே ஒரு எண்கள் தான் இருக்கும் உங்கள் பேரில். சரிங்களா? இதே நம்மளுக்கு வந்து ஃபாரின் நம்ம வந்து இப்போ ஒரு மலேசியாவுக்கு நம்பர் எடுத்து கொடுக்குறோம். அதாவது நீங்கள் கிளைண்ட்டாக நம்மளுக்கு வந்து எங்கே வேணாலும் உங்களோட விஷயங்களை ஆளுமைப்படுத்தலாம். சரிங்களா? அப்போது உங்களுக்கு ஒரு தனியான விஷயங்கள் தேவைப்பட்டது, உங்களுக்கு வளர்ச்சிகள் தேவைப்பட்டது அப்படின்னா எந்த விதத்தை வேணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா ஆசிரியராக ப்ரொமோட் பண்ணுறது ஒன்று, நீங்கள் வந்து ஒரு வாடிக்கையாளரை கவர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம். அப்போ நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து விஷயங்கள் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அப்போது வெளியூரில் வெளிநாட்டில் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க இல்லை சொல்லி கொடுக்குறீங்க, அதாவது அவங்களுக்கு வண்டி நம்பர் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னம்னா அங்கே வந்து இப்போ ஒரு விஎல்எஸ் 3 எண்கள் தான் இருக்கும். 3 எண்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இது மலேசியா நம்பர் சொல்கிறாங்க, மலேசியாவில் இது மாதிரி இருக்கும். மலேசியாவில் இது விஎல்எஸ்ன்னு போட்டு ஒரு 689 இது மாதிரி நம்ம வந்து நம்பர் எடுத்து கொடுக்கலாம். அல்லது 786 இது மாதிரி எடுத்து கொடுக்கலாம். அல்லது விஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்ன சீரியல் அங்கே போயிட்டுருக்கோ அந்த சீரியல் அவங்க சொன்னாங்கன்னா நம்ம இங்கிருந்தே நம்பர் வந்து அவங்க கால் பண்ணி போட்டாங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் வந்தாங்கன்னா நம்ம நம்பர் எடுத்து கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும்தானே இல்லைங்க, நம்ம இந்தியா பூராவும் நம்பர் எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா? அப்போது எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த பழக்க வழக்கங்கள் இருக்குதோ, இன்னும் நிறைய ஜோதிடர் இருப்பீங்க, நிறைய நியூமராலஜிஸ்ட் இருப்பீங்க, நிறைய ஆளுமை மிகுந்த மனிதர்கள் நம்ம குரூப்பில் இருப்பீங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியாக்கள் நம்ம இப்படி கொடுக்குறோங்க. சரிங்களா? அப்போது இது வாகன எண்களின் விதிகள். அதுக்கடுத்து கம்பெனி நேம் எப்பவுமேங்க ஒரு 22 அல்லது 16 இந்த வரிசையில் நம்மளுக்கு எண்கள் வச்சு கொடுத்தோம். அல்லது நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க, அல்லது கேஆர் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க, இல்லது ஆர்கே. இது வந்து ஆர்கே நம்மளுக்கு வந்து ஆர்ஆர் பிரியாணின்னு இருக்குது, கேஆர் பேக்ஸ் இருக்குது. அப்போ எந்த வேணால் அது இந்த ரெண்டு எண்கள்னா வாடிக்கையாளர் நிறைய உரைக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இதில் நிறைய எண்கள் நம்ம கம்பெனிக்காக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் வளர்ச்சி பெறக்கூடிய விஷயங்கள் எண்கள் இருக்குதுங்க. அந்த எண்கள்லாம் போய் நம்ம தனியாக வச்சுக்கிட்டோம், எடுத்து நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்களை நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுத்தோன்னா அந்த கம்பெனி மென்மேலும் வளர்ச்சி அடையும். அப்போது கம்பெனி நம்ம வளர்ச்சி அடையக்கூடிய விஷயத்துக்காக அவங்களோட பிறவி எண் விதி எண் எடுத்து, அப்போது ஒரு டாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குதுங்க. அப்போ டாட்டா அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா இது 4141 அப்படின்னு சொல்லி வருங்க.
அப்போ கூட்டியன் 10. இதில் எந்த எண் நம்மளுக்கு மோசமாக இருக்குதுங்க? எல்லா எண்களும் சிறப்பாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இதனோட எண்கள் எல்லாமே நம்மளுக்கு சிறப்பாக தான் இருக்கும். அப்போ கம்பெனி நேம் அமைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? அப்போ கிளைண்ட்டு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ ஒரு ஏடிஎம் பின் நம்பரு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 108 எண்கள் இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து விஷயங்கள் இது வந்து நம்மளுக்கு ராசி கட்டம். இது ராசி கட்டம் இருக்குதுங்க. இந்த ராசி கட்டத்தில் 108 எண்கள் எப்படி அடக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு மேசம். சரிங்களா? மேசத்தில் நம்மளுக்கு எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த நட்சத்திரங்கள்? அஸ்வினி இருக்குது, அதுக்கடுத்து பரணி இருக்குது, அதுக்கடுத்தது கிருத்திகை இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இந்த அஸ்வினி யாரோட ஆதிக்கத்தில் இருக்குதுங்க? கேதுவோட ஆதிக்கம். சரிங்களா? அப்போது பரணி வந்து சுக்கிரனோட ஆதிக்கம். அப்போ கிருத்திகை வந்து சூரியனோட ஆதிக்கம். அப்போ கேதுக்கு வந்து 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, சுக்கிரனுக்கு வந்து 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, சூரியனுக்கு வந்து 1ஆம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். இந்த 7ஆம் நம்பருக்கு உண்டான எண்கள் எல்லாமே அஸ்வினி 1 2 3 4 பாதமும் நம்மளுக்கு மேசத்தில் தான் இருக்குதுங்க. அப்போது இந்த 7ஆம் நம்பருக்கு உண்டான எண்கள் எல்லாமே நம்மளுக்கு இந்த அஸ்வினிக்கு உண்டான, கேதுக்கு உண்டான, 7ஆம் நம்பருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு மேசத்தில் அந்த எண்களை போட்டுடணும். அப்போது 7 அப்படின்னா 7 16 25 34 இந்த எண்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து எது வருதுங்க? கேதுவோட எண்கள். அப்போ 3 4 7 2 5 7 1 6 7 7 இது எல்லாமே கேதுவோட எண்கள். இப்போ இது மாதிரி நம்ம போட்டு அவங்களுக்கு பிறவியன் விதியன் என்னென்னு வருதுன்னு பார்த்துட்டு, பிறவியனுக்கு ஹிப்ரு என்னென்னு வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஏடிஎம் பின் நம்பரை எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு தொழில் விஷயம், அல்லது நம்மளுக்கு வந்து ஒரு பணம் வரவு வரமாட்டேங்குது, அல்லது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க, அல்லது நம்மளுக்கு வந்து ஒரு தொழில் நிறுவனம் முடங்கி கிடக்குது, அப்போ நம்மளுக்கு வந்து வருமானமே வர மாட்டேங்குது, வர்ற பணம் பூரா நம்மளுக்கு வெளியே போயிடுது அப்படிங்கிற விஷயத்துக்காக எண்கள் நம்மளுக்கு 1 5 9 காம்பினேஷன், எப்போவுமே 1 5 9 காம்பினேஷனில் நம்மளுக்கு வந்து இல்லை 2 6 10 காம்பினேஷன்லையோ, 3 7 11 காம்பினேஷன்லையோ, 4 8 12 காம்பினேஷன்லையோ இந்த எண்கள் பூராத்தையும் நம்ம பார்க்கணும். 4 8 12 மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. மீதி எண்கள் எது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு அதுக்குண்டான விஷயத்தை நம்ம சொன்னோம்னா மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த 108 எண்கள் ஏடிஎம் பின் நம்பர் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு மூல காரணமாக நம்ம இதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஓரை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது வந்துடும், தாராபலம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது வந்துடும், பஞ்சபட்சி எப்படி பார்க்கறது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தனித்தனி கிளாஸுங்க, தனித்தனி வகுப்பு நம்ம வந்து சாரே எடுத்துகிட்டு இருக்காரு. மற்ற எல்லா பக்கமும் நம்ம ஓரை கிளாஸு அப்படிங்கிறது ஒரு நாள் எடுக்கிறாங்க, தாராபலங்கிற கிளாஸு நம்மளுக்கு ஒரு நாள் எடுக்கிறாங்க, பஞ்சபட்சி கிளாஸு நம்மளுக்கு ஒரு நாள் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம சுருக்கமாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கடற்கரைன்னு நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு வீடியோ இருக்குது, விஷயம் தெரியலன்னா உடனே நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? அப்போது இந்த பஞ்சபட்சி விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த திருமண தேதி எடுக்கிறது, நல்ல நேரங்கள் எடுக்கிறது, இது எல்லாம் இதை வச்சு தான் நம்ம வந்து அங்கே பேசிக்காக நம்ம வந்து திருமண தேதி எடுக்க முடியும். இல்லைன்னா அந்த திருமண தேதி எடுக்க முடியாது, நல்ல நேரங்களில் நம்மளுக்கு வந்து பெயர் எழுத முடியாது, நல்ல நேரங்களில் நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நம்ம வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சோம்னா தான் நாம் அந்த கரெக்டான டைம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன வந்துடும்னா நம்மளுக்கு டைம் டியூனிங் அப்படிங்கிற விஷயமும் வந்துடும். சரிங்களா? டைம் டியூனிங் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க.
இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில பேர் கையெழுத்து நம்மளுக்கு போடுவாங்க. அப்போ கையெழுத்து நம்ம போடும்போது அது ஹிப்ரு கணக்கில் நம்மளுக்கு வந்து கையெழுத்து எந்த மாதிரி கையெழுத்து போடணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துருவோம். இன்னொன்று 7 சக்கரா இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து சக்கராஸ், நம்மளுக்கு 7 சக்கராஸ் இருக்கும். அந்த சக்கராசுகளுக்கு உண்டான நோய்கள் என்ன வருது, எண்களை எங்கே பயன்படுத்தினா அந்த சக்கராஸை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நவரத்தின கற்கள், நம்ம எந்த கற்கள் எந்த விரலுக்கு எந்த நாளில் எப்படி போட்டால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து இந்த 7 சக்கராக்கு உண்டானதையும் அந்த நோய்கள் விஷயத்தையும் இந்த எந்த விரலில் போடுறது அப்படிங்கிற விஷயத்தையும் பூரா கம்பைன் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லிடுவோம். அப்போ ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த சார்ட்டில் உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே சார்ட்டை வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். சார்ட் வந்துருச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? திரும்ப நம்மளுக்கு என்னென்னா மொபைல் எண்கள். மொபைல் நம்மளுக்கு வந்து நம்ம மொபைல் எண்கள் வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்கள். இப்போ என்னோட நம்பர் வந்து இந்த எண்கள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10 பாவங்களில் எந்தெந்த எண்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த இடத்தில் 5ஆம் இடத்தில் 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துல 1ஆம் நம்பர் இருந்தது அல்லது 7ஆம் நம்பர் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மனைவி சம்மந்தப்பட்ட வழிகளில் கண்டிப்பாக பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கண்டிப்பாக இந்த 1ஆம் நம்பர் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க மனைவி வழியில் ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு தான். சரிங்களா? எல்லா ஆய்வுகளும் முழுசாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி தான் இதை வந்து செஞ்சுருக்கோம். சரிங்களா? எந்த ஆய்வுகளும் நம்மளுக்கு வந்து செக் பண்ணாமல் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், 40 பேர், 60 பேர் நம்ம வந்து செக் பண்ணி தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே செக் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு வந்து கிளாஸாக நம்ம வந்து உருவெடுத்து கொடுக்குறது. சரிங்களா? அது வந்து நம்ம 100 பேரும் செக் பண்ணியிருக்கிறோம், 150 பேரும் செக் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்துக்காக. சரிங்களா? அப்போ ஆய்வுகள் தான் நம்மளுக்கு முக்கியம். சரிங்களா? இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷயங்கள் தெரியும். இப்போ இதுலேயுமே நம்மளுக்கு கூட்டு எண்கள், ஒரு பிறவி எண் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3ஆம் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 21ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. 21ஆம் தேதி பிறந்து அவங்களுக்கு கூட்டு எண் வந்து 3 வருது. இப்போ சப்போஸ் இங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 3ஆம் நம்பருக்கும் இந்த கூட்டு எண் 6ஆம் நம்பருக்கும் கடுமையான பகை. சரிங்களா? அப்போ இந்த 24ங்கிற விஷயத்துக்கும் அப்போ 3ஆம் நம்பருக்கும் ஆகவே ஆகாது. அப்போ இவங்க பிறந்த தேதியில் கூட்டி இந்த மொபைல் நம்பர்லாம் கூட்டி ஒரு 24 வருதுன்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. இதனோட எண்கள் வேறு இருந்தாலும் இந்த 24 வருதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது இந்த 3ஆம் நம்பர் 21ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக தவறு. அப்போ இவங்க என்னதான் நம்ம மொபைல் நம்பர் எடுத்து எவ்வளோ விஷயங்கள் செய்யட்டும் சரியாக பண்ண முடியாது. அப்போ ஜெயிக்க முடியாது. நம்பர் வந்து எடுத்தோம் ஒன்றுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு மாட்டிக்குமே அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். கடற்கரை எல்லா நம்பரும் நம்ம நல்ல எண்கள், அப்போது நல்ல எண்களாக பார்த்து நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக இந்த கூட்டு எண்ணில் கோட்டை விட்டுருவோம், ஹிப்ரூவில் கோட்டை விட்டுருவோம், சூப்பர் பிரமிடில் கோட்டை விட்டுருவோம். சரிங்களா? இப்போ கோட்டை விட்டோம்னா நம்மளுக்கு வந்து விஷயங்கள் தெரியாது. அப்போ மொத்தமாக நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு 40 அல்லது 49 அல்லது நம்மளுக்கு 15, 18 இது மாதிரி எண்கள் நம்மளுக்கு வந்துடுது அப்படின்னா அது கொஞ்சம் மாறுபாடான விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போ ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக நம்மளுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பிறவி எண் விதி எண் தான் நம்மளுக்கு வந்து முக்கியங்க. விதி எண் எப்படி பிறவி எண்ணுன்னா ஒரு தேதி வந்து ஒரு 24ஆம் தேதி பிறக்கிறாங்க, மாதம் வந்து ஒரு 2 அப்படின்னு பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு 2000 அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வச்சுக்கணும் அப்படின்னோம்னா அப்போ 2, 4, 6 இது பிறவி எண்.
சரிங்களா? அப்போது 6, 8, 10 இது வந்து விதியன். சரிங்களா? இப்போது பிறவியன் விதியன். அப்போ 6 இது 10ங்கிறது சூரியனோட எண்கள். ஒவ்வொரு எண்களும் யாருக்கு உண்டானது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெளிவாக நம்ம வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ இந்த 6 1க்கு உண்டான பகையன் என்ன அப்படின்னு நம்ம பகையன் சார்ட் கொடுத்துடணுங்க. முதல்ல 108 எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த கிரகத்துக்கு எந்த எண்கள் ஒதுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ சூரியன் அப்படின்னா நம்மளுக்கு 1, அப்போ சந்திரன் அப்படின்னா 2, அப்போ செவ்வாய் அப்படின்னா நம்மளுக்கு 9. இது மாதிரி எண்களை நம்மளுக்கு வந்து எண்கள் வயசை தெரிஞ்சுக்கணும். இந்த சூரியன் 1 அப்படிங்கிறதுக்கு இந்த 10ங்கிற எண்கள் பூரா நம்மளுக்கு வந்து சூரியனுக்கு உண்டான எண்கள். அப்போ கூட்டு எண் 1ன்னு வந்ததுன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து சூரியன் தான். இப்போ 1, 10, 19, 28 இப்படி தொடர்ச்சியாக 37, 46, 55, அப்போ 64, 73 இந்த எண்கள் எல்லாமே கடைசியாக 108 வரைக்கும் வருங்க. இந்த எண்கள் எல்லாமே நம்மளுக்கு சூரியனோட எண்கள். அப்போ சூரியனுக்கு எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போ செவ்வாய்க்கு ஒரு சார்ட்டு நம்ம போட்டோம்னா தான் உங்களுக்கு புரியுங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு புரியாது. சரிங்களா? அப்போ இது மாதிரி எண்கள் நம்மளுக்கு முதல்ல எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பேசிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 கிளாஸ் வரைக்கும் நம்மளுக்கு பேசிக் தாங்க. முதல்ல எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் முடியும். அப்போ 5வது கிளாஸுக்கு மேலே தான் எங்கேருந்து எங்கே அப்ளை பண்ணுறோம், எந்த விஷயத்துலேருந்து எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இதை சொல்ல மறந்துட பாருங்க. இப்போ இது 6ஆம் நம்பருங்க. 6ஆம் நம்பருக்கு நம்மளுக்கு பகையன் என்ன? அப்போ 6ஆம் நம்பருக்கு பகையன் என்ன? 3. இந்த 1ஆம் நம்பருக்கு பகையன் என்ன? 8. சரிங்களா? அப்போ இந்த 3, 8க்கு உண்டான இந்த எண்கள் இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு 3, 8 பர்மனெண்ட்டாக நம்ம வந்து குறித்து வச்சுக்கணும். 3, 8க்கு உண்டான பகை எண்கள் எதுவுமே நம்மளுக்கு பெயர்லையோ, கம்பெனி பெயர்லையோ, ஏடிஎம் பின் நம்பர்லையோ, அல்லது வாகன எண்கள்லையோ, அல்லது நம்மளுக்கு வந்து மொபைல் நம்பர்லையோ வரக்கூடாது. அதை நாம் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து பர்மனெண்ட்டு நம்ம வந்து குறித்து வச்சுக்கணும். 6 விஷயங்கள் தாங்க நியூமராலஜி. வேறு எதுவும் நியூமராலஜியே கிடையாதுங்க. வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து நியூமராலஜியில் கிடையாது. மாற்றம் ஒன்று நம்ம பண்ண முடியாது. பிறந்த தேதி மட்டும்தான் மாற்றங்கள் செய்ய முடியாதுங்க. மற்றது எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்போது இப்போ ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? எப்போவுமே ஜாதகம் 50% நம்மளுக்கு வேலை செய்யுங்க. 50% ஜாதகம் வேலை செய்யும். நீங்கள் என்ன தான் குட்டியாகாரம் போடுங்க, கமர் அடித்து விழுவுங்க, நீங்கள் 50% நம்மளுக்கு நடந்தே தீரும். தசாபதியோட பலன்கள், கிரக சூழ்நிலையோட பலன்கள் 50% நடக்கும். இன்னொன்று 20% நம்மளுக்கு வாஸ்து, கட்டிடங்கள். ஏன்னா கட்டிடத்தில் நம்ம குடியிருக்கிறோம். அந்த கட்டிட விஷயங்கள் 20% நம்மளுக்கு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, நல்லதாக வீடு கட்டியிருக்கிறோமா கெட்டதாக வீடு கட்டியிருக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தை அந்த 20% சொல்லும். அதுக்கடுத்து 20% நம்மளுக்கு நியூமராலஜி. இந்த 6 விஷயங்கள் கொண்டது தான் நியூமராலஜி. அப்போ 6 விஷயங்களையும் சரியாக வச்சுக்கிட்டோம்னா தான் அந்த 20% நல்லாயிருக்கும். இன்னொரு 10% நம்மளோட சுய புத்தி, சுய அறிவு, சுய சிந்தனை. பிரேக் எவ்வளோ வேகமாக போனாலும் பிரேக்கு நம்மக்கிட்ட தான் இருக்குதுங்க. அப்போ டக்குன்னு பிரேக் போடுறோம். சமயோசித புத்தி அந்த இடத்துல வேலை செய்யுது. அப்போ அந்த 10% யார் என்ன சொன்னாலும், இந்த 50, 20, 20 எல்லா விஷயத்தையும் நாம் பண்ணினாலும் அந்த 10% செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை முடிவெடுக்கிறது நீங்கள் தான். அந்த 10% தான் உங்களோட உள்ளுணர்வு. நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஆலோசனைகள் பேரில் நண்பர்களாக இருக்கலாம், வாஸ்து கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், நியூமராலஜி கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு குரு அவங்களாக இருக்கலாம். இந்த 10%ல் எல்லா மனிதர்களும் வந்துடுவாங்க. அப்போது இந்த 10% வச்சு தான் மற்ற எல்லா விஷயம் நம்மளுக்கு வந்து சரியாக அமையும். சரிங்களா? அப்போது இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அது விளக்கு போட வேண்டியதுதான், கோயிலுக்கு போக வேண்டியதுதான், இல்லை எங்கேயோ ஒன்று நம்ம பரிகாரம் செய்ய வேண்டியது, இதுதான் விஷயம்.
அப்போ ஒரு சில பேர் பரிகாரம் செய்கிறாங்க, இல்லை நமக்கு சரியாகலை அப்படிங்கிறதுல இல்லை, நமக்கு அந்த 50% நீங்கள் நடந்தே தீருங்க. இந்த 20% வீடு விஷயம் தாராளமாக மாற்றி கட்டலாம், இல்லை நல்ல ஆலோசனை பேரில் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம விட்டுட்டு வேற பக்கம் கூட போய் நம்ம எது ஒன்று பண்ணிக்கலாம். அது ஒரு 20. இந்த நியூமராலஜி 20% நம்ம கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் சரியாக வச்சுக்கணும். சரி, இப்போ தசாபுத்தி நல்லா இருந்து, கட்டிட வாஸ்து நல்லா இருந்து, நியூமராலஜி நல்லா இருந்து விஷயங்கள் இருந்தது அப்படின்னம்னா உங்களோட லெவல் டாப்புக்கு போயிடும். ஜாதகம் சரியில்லை, ஒரு அஷ்டமாதிபதி திசை அல்லது கண்டக சனியோ இல்லை 7.5 சனியோ அல்லது நம்ம வந்து பாதகாதிபதி திசையோ இல்லை மாரகாதிபதி திசையோ ஏதோ ஒன்று நடக்குது, இப்போ ஜாதகம் சரியில்லை. அப்போது வாஸ்து நியூமராலஜியும் சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் கொடுக்காது, சரியாக பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எதுவும் பிரச்சனைகள் வராது. அப்போது உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, வாஸ்து நியூமராலஜி சரியில்லை, 3 விஷயங்கள் அடிப்படைச்சுன்னா எப்படி நம்ம காப்பாற்ற முடியும்? சரிங்களா? அப்போ காப்பாற்றுற வாய்ப்பே குறைவு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளால் என்ன முடியும், வாஸ்து நியூமராலஜியும் சரியாக வச்சுக்க முடியும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம சரியாக அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு மிக சிறப்பாக இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு தசாபதி என்னதான் நம்மளுக்கு வந்து கொடுப்பன் இல்லைனாலும் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் கெட்டது நடக்காது. அப்போ தசா புத்தி ஒரு நாளைக்கு நல்ல புத்தி வரும்போது, புத்திநாதன் நல்ல புத்திநாதன் வரும்போது நம்ம இது ஸ்பீடை நம்மளுக்கு வேலை செய்யும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே சரி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அப்போ ஸ்பீடை வேலை செய்யும். எதுவுமே நடக்கலைன்னா இதையும் நம்ம வந்து புரணி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு சில பேர் நம்ம வந்து எடுத்துகிட்டு சரியில்லை அப்படின்னா தசாபத்தி கெட்டு கிடக்குங்க, அப்போ நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க போகலாம். தசாபத்தி கெட்டு கிடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன தான் குட்டியாக்காரம் போட்டோம்னாலும் நம்மளுக்கு சரியாக வராது. இப்போ ஒரு கும்பலக்கணம் இருக்குதுங்க, எல்லா தசாவும் சரி இருக்காது, சுக்கிர தசை ஒன்று வந்தது நம்மகிட்ட தான் அவங்க ஜெயிச்சுக்குவாங்க. அப்போ சுக்கிரதசை வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவங்களுக்கு வரணும், வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ சுக்கிரதசை வர வரைக்கும் அல்லது சுக்கிர புத்தியாவது வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அது வரும்போது இந்த விஷயம்லாம் நம்ம சரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு மேலே வந்துடலாம். அப்போ நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம எடுத்துமா லக்கி நம்பரு, லாட்ரி நம்பர் எப்படி எடுக்கிறது, அப்போ பந்தய குதிரை மேலே எப்படி கட்டுறது அப்படிங்கிறதுலாம் நியூமராலஜி இல்லைங்க. நியூமராலஜிங்கிறது இன்னமும் நம்ம மலேசியாவில் நடந்துகிட்டு தான் இருக்குதுங்க. 1-to-1 சீட்டில் நடந்துகிட்டு இருக்குது, இல்லை குதிரை மேலே ரேஸ் கட்டுறது, இது எல்லாமே மலேசியாவில் ஒரு சில நண்பர்கள் நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம சார் அதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லீகல் விஷயத்தை நம்ம எதுவும் பண்ணுறதில்ல, நார்மலான விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு இருப்போமே அப்படின்னு சொல்லிடுறதுங்க. அதுக்கு நமக்கு வேற ஆளுங்க இருக்காங்க, அதெல்லாம் நம்ம அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்ம அதில் நம்ம எந்த தலையிடுறதுக்கு உண்டான விஷயங்கள் இல்லை. சரிங்களா? சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். சரி, இப்போது இது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம சரியாக வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு சில எண்கள் நம்மளுக்கு வந்து மரணத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் கூட நம்மளுக்கு வந்து நிறைய அமைஞ்சிரும். அப்போ ஒரு திருமண தேதி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30/8/2020 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கோங்க. 3/8/11 அல்லது 15. அப்போது இவங்களுக்கு என்னென்னா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு வந்து 12ஆம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க. 12ஆம் தேதியில் பிறந்திருக்காங்க. 12ஆம் தேதியில் அந்த ஆண்மகன் பிறந்து இவங்க 15 கூட்டு எண்ணில் திருமண தேதி அமைச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து இது கிட்டத்தட்ட திருமணம் ஆகும்போது 26-27 வயசு ஆகிருக்குதுங்க, 27 வயசு நடக்கும்போது. அப்போ இவங்க வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 12ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, இப்போ இது வந்து கூட்டு எண் 15 வச்சுருக்கிறாங்க. இது என்ன பண்ணுது, திடீர்னு ஒரு 6 மாதம் ஒரு 6.5 மாதம் தான் இருக்குங்க, உடனே நம்மளுக்கு விபத்து தொந்தரவுகள். அப்போ இந்த தேதி எப்படி வேலை செய்யுது பாருங்கள். இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய அனுபவபூர்வமாக நம்ம கண் கூட பார்க்கறது. அப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ரோட்டில் விஷயம் நடக்குது அப்படின்னோம்னா அந்த இடத்துல நம்ம அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியாது. ஆனால் பின்னாடி நம்மளுக்கு வந்து எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு கேதர் பண்ணோம் அப்படின்னோம்னா கலெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு விஷயம் கிடைக்கும். அப்போது இது மாதிரி தேதிகளை நம்மளுக்கு வந்து அமைச்சு கொடுக்கக்கூடாது, திருமண தேதிகளை. சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க, இப்படி வந்து ஒரு பெயர் இருக்குதுங்க, பெயர் இருக்குது, இதுக்கு வந்து கூட்டு எண் 18 வரும்.
இப்போ பாருங்கள் 3 2 1 3 1 5 2 1 என்ன கூட்டினா 18 வருதுங்களா? 18 வரும். 3 5 6 9 10 17 18. இப்போது இதனோட 18 அப்படிங்கிற விஷயம், அப்போது இது வந்து என்னென்னா 1ங்கிறது சூரியன், 8ங்கிறது சனி. அப்போ சூரியனும் சனியும் உங்களுக்கு அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். அப்போ சூரியனோட 2வது மனைவியோட மகன் அவர் தான் நம்மளுக்கு வந்து சனி. அப்போது சூரியன் வந்து பிரைட்டான கிரகம், சனி வந்து நம்மளுக்கு இருட்டான கிரகம். அப்போது இந்த சூரியனும் சனியும் சேருமா? எங்கேயுமே சேராது. அப்போ உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சூரிய திசையில் சனி புத்தியோ சனி திசையில் சூரிய புத்தியோ இல்லை சனி சூரியன் நம்மளுக்கு வந்து பார்வை எந்த விஷயமா இருந்தாலும் சரியாக வராது. சரிங்களா? அப்போ சனி இருக்கிற இடத்துல உச்சமாகுது அப்படின்னா சூரியன் நீச்சம்தான். அப்போ சூரியன் உச்சமாகுதுன்னா சனி அந்த இடத்துல நீச்சம்தான். அப்போ இது மாதிரி தான் கிரக சூழ்நிலையில நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போது இந்த 18ங்கிற விஷயம் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ நம்மளுக்கு போர்க்களமான விஷயம், எவ்வளோ விஷயங்கள் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உணவு பஞ்சம், விலைவாசி ஏற்றம் எல்லாமே இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இருந்து இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம திருத்தி பண்ணணும். நம்ம இந்தியாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து IN அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்குதுங்க. அப்போ இது 1 5 இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு சில போராட்ட காலகட்டங்களில் நம்மளுக்கு சிரமங்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருப்போம். சரிங்களா? அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னோம்னா நிறைய நீண்டிகிட்டே போயிட்டுருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி எழுத்துக்களில் நம்ம வந்து பெயர் வச்சோம் அப்படின்னோம்னா மாட்டிக்கும். அப்போ கூட்டு எண்கள் 18 அப்படின்னு சொல்லி தெரியாதனமாக நம்ம வச்சுருவோம். அப்போ அது அவங்களோட வாழ்க்கை தரத்தையே பாதிச்சிடும். அடிக்கடி விபத்துகள், அடிக்கடி இரிட்டேட் கொடுக்கறது, இது மாதிரி தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்களோட பெயரை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னோம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதே பாருங்கள், எஸ் இதனோட எழுத்துக்கள் பாருங்கள், இது A. அப்போ இந்த எஸ் இது 3, இது வந்து கடைசி எழுத்து 1. இது ராகுவோட எண்கள். அப்போ 3 1 நம்மளுக்கு 4 ராகுவோட எண்கள். இந்த ராகுவோட நம்மளுக்கு வந்து முதல் எண்ணும் முடிவெண்ணும் நம்மளுக்கு வந்து முடியும் போது அதுவும் நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். சரிங்களா? அப்போ எந்த எண்கள் முடியும் போது ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இதனோட எழுத்துக்கள், எந்த எழுத்துக்கள் நம்ம ஆரம்பிக்கணும், எந்த எழுத்துக்கள் முடியக்கூடாது, எந்தெந்த எழுத்துக்கள் சேரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு பெயரில் நம்ம வந்து இப்போ பெயரில் வந்து SU அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 3, இது வந்து 6. அப்போது ஆல்ரெடி நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், இது வந்து தேவர்களெல்லாம் குரு, இவர் அசுரர்களெல்லாம் குரு, இது சுக்கிரன். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு குரு. சரிங்களா? அப்போ குருவும் சுக்கிரனும் எக்காரணத்துக்கு ஒன்று சேர்ந்துருக்க மாட்டாங்க. அசுர தேவரும் நம்மளுக்கு குரு தேவர்களுக்கும் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் அசுரகுரு தேவகுரு அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போது இந்த 3 6 காம்பினேஷன், இந்த சு அப்படிங்கிற எழுத்துக்களில் அவங்க வந்து படிப்பு நல்லா இருக்கும், விஷயங்கள் நல்லா இருக்கும், பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை வந்த பிறகு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போது ஆரம்பத்தில் நம்ம வைக்காமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து வீட்டை மாற்றுவோம், 30 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பெயரை மாற்றம் சிறப்பு, 30 வருஷத்துக்கு ஒரு முறை பெயரை மாற்றணும் அப்படிங்கிறது தான் விதிகள். நம்ம அப்படி தான் சொல்கிறோங்க. அப்போ ஒரு சுற்று நம்ம சனி சுற்று வரும்போது அப்போ பெயரை நம்ம வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். அப்போ ஏதோ ஒரு எழுத்துக்கள் உள்ளே போடுறது, அதை கெசட்டில் மாற்றுறது, அல்லது ஏதோ ஒரு வேறு விஷயங்கள் செய்யும்போது இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான மனநிலைகள் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து விஷயங்கள் நல்லாயிருக்கும். அது யார் சொன்னாலும் சரிங்க, 30 வருஷத்துக்கு மேலே நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பாருங்கள், சிறப்பாக இருக்கும் எப்பவுமே. அப்போ நம்மளுக்கு வந்து விஷயங்களும் நல்லாயிருக்கும். அப்போ நல்லதாக அமைச்சுக்கிட்டோம், நல்லாயிருக்கும். கெட்ட விஷயங்களை அமைச்சுக்கிட்டோம், அது திரும்ப அதிகமாக பேசாமல் மாற்றாமே விட்டுருக்கலாமா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அப்போ தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்ட நம்ம கேட்டு வச்சுக்கிட்டோம்னா சிறப்பு. உங்களோட பெயர்கள் நீங்களே சரி பண்ணிக்கலாம். உங்களோட ஏடிஎம் பின் நம்பரு நீங்களே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வாகன எண்கள் புதுசாக நம்மளுக்கு வந்து செய்கிறோம், இல்லை பழைய எண்கள் செக் பண்ணுறோம் சரியில்லை அப்படின்னா அந்த எண்கள் நம்மளுக்கு புதுசாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை கம்பெனி புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோம்னா, அதாவது உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கு அடுத்தது நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நம்மளோட கிளைண்ட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இதுதான் விஷயம். சரிங்க. எடுத்த முன்னாடி நம்ம வந்து கிளைண்ட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா அது நம்மளுக்கு தப்பாக போயிடும். சரிங்களா? இன்னொரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா DHI இதுவும் நம்மளுக்கு வந்து பெரிய தப்புங்க. இந்த இந்த எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அப்போ DHI அது தீ, பிரபாவதி, சுகுணவதி, அல்லது நம்மளுக்கு வந்து காந்திமதி, அப்புறம் நம்மளுக்கு வந்து காந்தி, இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த தி அதிகமான விஷயங்கள் உச்சரிப்புகள் அதிகமான நம்மளுக்கு புரோனன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து மிக ஒரு சிறப்பு அற்ற எண்கள் எழுத்துக்கள் வந்து இது மாதிரி விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நமக்கு தவிர்த்துட்டு தான் பெயர்கள் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரூல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 16 ரூல்ஸு சார். ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் இருக்குங்க சார். அப்போ நம்ம வந்து சூப்பர் 6ன்னு சொல்கிறோம். சூப்பர் 6க்கு 6 விஷயங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 10 விதிகளுக்கு குறையாமல் இருக்குது. 10 விதிகளும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோங்க. அந்த விதிகள் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கும் நம்மளுக்கு வந்து எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். ஒவ்வொரு பெயர் இப்போ நம்மளுக்கு வந்து உங்களோட பெயரை நம்ம வந்து சொல்லும்போது எல்லா விஷயங்களும் நம்ம சரி பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி. ஒரு சின்ன விஷயம், ஏதாவது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பஞ்சபட்சி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தான். நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மொத்தம் 5 பட்சி இருக்குங்க. 5 பட்சினா நம்மளுக்கு வந்து ஒன்று வல்லூர், அடுத்து ஆந்தை, அதுக்கு அடுத்தது காகம், அதுக்கு அடுத்தது கோழி. இதனோட விளக்கங்கள் பூரா நம்மளுக்கு வந்து கிளாஸில் வந்துருங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறோங்க. இப்போ இது மாதிரி நம்மளுக்கு வந்து பட்சிகள் இருக்கும். அப்போது இந்த பட்சிகளை பார்த்து நம்ம பொருத்தங்கள் ஒரு சில பேர்த்துக்கு விஷயங்களே இருக்காதுங்க. அப்போ பிறந்த தேதி அது இதுன்னு இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து இந்த ஆந்தை பட்சி என்ன வல்லூர் பட்சி வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம பொருத்தம் சரியாக பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு கணவர் வல்லூர் பட்சியில் இருக்காருன்னா, இது வந்து ஒரு மனைவி நம்மளுக்கு ஆந்த பட்சியில் இருக்கிறாங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் நம்ம நட்புகள். இதே நம்மளுக்கு வந்து ஒரு கணவர் வல்லூர் பட்சியிலிருந்து மயில் வந்து நம்மளுக்கு வந்து மனைவி இருக்கிறாங்கன்னா, இந்த 2 கிரகங்களுக்கும் நம்ம நட்புகள். சரிங்களா? அப்போ அதே நம்மளுக்கு வந்து கணவர் வல்லூர் பட்சியில் இருக்கிறாங்க, இந்த காகம் பட்சியில் மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிரி. இது எப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நட்பு, இந்த வல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற நட்பு, ஆந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற நட்பு, இந்த ஆந்தைக்கு வல்லூர் நட்பு, காகத்துக்கு கோழி நட்பு, கோழிக்கு மயில் நட்பு, மயிலுக்கு காகம் எதிரி, காகத்துக்கு வல்லூர் எதிரி, வல்லூருக்கு கோழி எதிரி. சரிங்களா? இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தூரம் தூரமாக எந்த கிரகங்கள் இருக்குதோ, எந்த பட்சிகள் இருக்குதோ, அப்போ அந்த பட்சிகளுக்கு உண்டான பகை எது, இப்போ இந்த பகை எது, நம்மளுக்கு நட்பு எது, அப்போ இதை வச்சு நாம் நல்ல நேரங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்ல நேரங்களில் இது பூரா எடுத்து சொல்லுவோம். இப்போ இது வந்து ஒரு பெயர் வச்சு கொடுக்குறோம், அல்லது ஒரு ஏடிஎம் பின் நம்பர் வச்சு கொடுக்குறோம், எந்த நாட்களில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பெயர் வச்சு கொடுத்த பிறகு ஒரு குறிப்பிட்ட தாராபல நாட்களில் நாம் செயல்படுத்தினோம்னா தான் இந்த எண்கள் வந்து இன்னும் சிறப்பாக முழுமையடையும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம ஆழமாக நம்ம வந்து சொல்லுவோங்க. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளுக்கு பிடிக்கும். இல்லை நம்மளுக்கு ஒரு 1/2 ஹவரில் சின்ன விஷயமா இருந்தாலும் 1/2 ஹவரில் நம்மளுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. மேக்ஸிமம் நம்மளுக்கு என்னென்னா இந்த சூப்பர் 6ங்கிற விஷயத்தை ஆழமாக நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக ஆனால் ஃபாலோ பண்ணணும், வீடியோவை கேட்கணும்.
நிறைய பேர் நம்ம வந்து கலந்துக்கிறோம், பணம் கட்டுறோம் அப்படிங்கிறத மட்டும் விட்டுறாங்களே தவிர, நிறைய பேர் அதுக்கு பிறகு ஐயா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது, இந்த திரும்ப கேள்வியை நம்ம வந்து கேட்கறதுக்கும் வழி இல்லாமல் போயிடுது, திரும்ப கேட்கறதுக்கு எப்பவுமே கோர்வையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா தானே நம்ம அடுத்தது என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும். கடைசியாக வீடியோ அப்புறம் பார்த்து வீடியோ தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலான்னு விட்டுறாங்க, பார்க்குறதே இல்லைங்க. இன்னுமே பார்க்காம இருக்கவங்களும் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கிளாஸ் நம்ம 5வது மாதம் போட்டிருந்தோம், மே மாதம் போட்டிருந்தோம். மே மாதம் போட்டிருந்த கிளாஸு இன்னுமே பார்க்காத நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னமும் கூப்பிட்டு கேட்பாங்க, ஐயா நீங்கள் வந்து இதுக்கு எப்படி விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் இன்னும் விளக்கிக்கிட்டு தான் இருக்கிறேங்க. அப்போ நம்ம பணம் கொடுக்கறது பெருசு இல்லைங்க, அதை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்க. எப்பவுமே நியூமராலஜிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு அருமையான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா நம்ம அடுக்கடுக்காக நம்ம வந்து விஷயங்கள் நல்லதாக நடந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு நல்ல தசா புத்தி எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, 7 மாதத்துக்கு ஒருக்கா, இல்லை 8 மாதத்துக்கு ஒருக்கா, இது மாதிரி நம்மளுக்கு புத்திகள் மாறிட்டே இருக்கும். தசா ஒரு மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க. தசா எப்பவுமேங்க இப்போது ஒரு டைம் இருக்குது அப்படின்னா இது வந்து மணிங்கிறது வந்து தசாங்க, சரிங்களா? அப்போது நிமிடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புத்தி, சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து இது செகண்ட்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு முள் இருக்கும், இது ஒரு முள் இருக்கும், திரும்ப கொஞ்சம் நீளமான ஒரு முள் இருக்கும், இன்னொரு நொடி முள் இருக்குங்க. அந்த நொடி முள் தான் நம்மளுக்கு வந்து அந்தரம், சரிங்களா? திரும்ப ஸ்பீடாக நம்ம ஓடும்போது ஒரு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டாக நம்ம மீட்டர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து அந்தராந்திரம். இந்த அந்தராந்திரத்தில் தான் 5 நாள் 4 நாள் 8 நாளில் நம்மளுக்கு பிரச்சனை நடக்கிறது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கும். இது வந்து ஒரு 2 மாதம் 1 மாதம் 1.5 மாதம் இருக்கும். இந்த புத்தி வந்து நம்மளுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் நடக்கும். இந்த தசா தான் நம்மளுக்கு வந்து 15 வருஷம் 16 வருஷம், ஒவ்வொன்றுக்கும் 16 வருஷம் 17 வருஷம் 18 வருஷம் ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஏது தசை 7 வருஷம்னா நம்மளுக்கு வந்து சூரிய தசை 6 வருஷம், இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாறி இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு புத்தி கண்டிப்பாக மாறும்போது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும், நியூமராலஜியை ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். வண்டி வாகனம் சரியில்லையா, கூட்டின்கள் பாருங்கள், உடனே தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு வண்டி வாங்குங்க. இல்லை வசதிகள் நம்மளுக்கு குறைவாக இருக்கா, அப்போ அந்த ஏடிஎம் பின் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு நம்மளுக்கு பணமே தேவைப்படாத, ஏடிஎம் பின் நம்பரை போய்ட்டு பேங்க் வாசலில் மாற்றிட்டு போயிருக்கலாமா. நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஏடிஎம் பின் நம்பர் மாற்றணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் நீங்கள் தசா பற்றி கொஞ்சம் நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் கண்டிப்பாக ஏடிஎம் பின் நம்பரு ஒரு தடவை மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்படியே பணம் வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அப்போ உங்களுக்கு பணம் வர வழிகளுக்கும் ஒரு சின்ன சின்ன ஆலோசனைகள் கொடுப்போங்க. எந்த டைமில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, காலையில் எந்திரிக்கிற நேரம் முதற்கொண்டு, காலையில் திரும்ப புறப்படுற நேரம் முதற்கொண்டு, எந்த இடத்துல எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போங்க. அதாவது காலையில் எந்திரிக்கிறது, திரும்ப புறப்படுறது, நல்ல பெயர் வச்சுக்கிறோம், நல்ல வாகன எண்கள் நம்ம காலையில் ஏறி போகிறோம், நல்ல மொபைல் நம்பரில் பேசுகிறோம், ஏடிஎம் நம்பரு நம்ம பாஸ்வேர்டு வச்சுக்கிறோம், அல்லது நம்ம ஜிபே நம்பரு அல்லது நம்மளுக்கு ஃபோன்பே நம்பரு பாஸ்வேர்டு கரெக்டான எண்கள் நம்ம வச்சுக்கிறோம். இதெல்லாம் செஞ்சு இது கோர்வையாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நல்ல கம்பெனி நம்பரில் இருக்கிற கம்பெனிக்கு நம்ம வேலை செய்கிறதுக்கு போகிறோம் அல்லது நம்ம முதலாளியாக போகிறோம். இப்போ இது எல்லாம் கோர்வையாக வந்துடுது பாருங்க. அப்போ திருமண தேதி நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம உடனே நம்ம செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மறுத்தாலி கட்டுறதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். அது எந்த கோயிலில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு நம்ம சொல்லிடுவோம். அப்போ உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக, நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த நியூமராலஜி கண்டிப்பாக தேவை, சரிங்களா? அப்போது இது வாஸ்து அப்படிங்கிறது நம்ம கட்டடத்தை இடிச்சிட்டு நம்ம புதுசாக கட்டிக்குவோம், அது ஒரு விஷயம். தசாபதி சரியில்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அப்போ போய் 2 விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு எனக்கு தொந்தரவு பண்ணாத அப்படின்னு இது சுண்டல் பயிர் அது எனக்கு கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சு வந்துடுவோம். இது நம்ம பண்ணுவோம். ஆனால் நியூமராலஜிங்கிறது நமக்கு கண் கூட இருக்கிற விஷயத்தை நாம் மாற்றுறோம். சரியாக இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு நாம் மாற்றிக்கலாம். பிறவி எண், பிறந்த தேதி, அது மட்டும்தாங்க விதி, மீதி எல்லாம் மதி. பிறந்த தேதியை மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியாது. அதுக்குண்டான நல்ல விஷயங்களை நம்ம எல்லாமே வச்சுக்கிறோம். நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேங்க. அப்போது பிறவியன் விதியனுக்கு உண்டான நீங்கள் என்னதான் 26ஆம் தேதியும் பிறந்துருங்க, 17ஆம் தேதியும் பிறந்துருங்க, அல்லது எந்த தேதி தான் பிறந்துருங்க, இல்லை கூட்டின் 36 தான் பிறந்துருங்க,
ஆனால் நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. அப்போ ஒரு கூட்டு எண் 36, ஒரு தேதியில் பிறந்து கூட்டு எண் 36 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 36ஆம் நம்பருக்கு நம்ம கண்டிப்பாக நமக்கு கணவன் மனைவி உறவு சுத்தமாக சரி இருக்காதுங்க. நிறைய பேர்த்துக்கு பாருங்க, ஒரு 85% கணவன் மனைவி உறவு சரி இருக்காது. அவங்க ஏதோ ஒன்று பிரச்சனைகளை வளர்ந்துட்டு இருப்பாங்க, அல்லது வேற திருமணம் பண்ணியிருப்பாங்க, அல்லது செகண்ட் மேரேஜ், இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ இதுதான் நம்ம ஒன்று சொன்னதான், 3, 6 காம்பினேஷன் செட் ஆகாது, வாழ்க்கை தரத்தை பாதிக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நாம் தேதி பார்த்தோன்னே பலன்கள் சொல்லிடலாம். அப்போ ஒரு வண்டி நம்பர் பார்த்தோன்னே இந்த பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொல்லி பலன்கள் சொல்லிடலாம். அந்த பலன்கள் சொன்னோன்னே அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இந்த பலன்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இந்த விஷயங்கள் இப்படி தான் இருக்கும், இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம்னா அவங்க இஷ்டம். நம்ம மாத்திரம் ஏன்னா நம்ம அவங்கள புரிய வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக கிளைண்ட்டாக மாறிடுவாங்க. சரிங்களா? இதுதான் விஷயங்க. வேறு ஏதாவது நம்மளுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னோம்னா நீங்கள் கேளுங்க, நம்ம விஷயத்தை சொல்லுவோம். சரிங்களா ஐயா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் நம்மளுக்கு இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரை வாங்க, ஒவ்வொருத்தரை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்மளுக்கு இதில் என்ன நம்மளுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். அதாவது நியூமராலஜி அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு முன் தெரிந்த ஒரு வித்தை. அது மலர் மருத்துவத்துக்கு நம்மளுக்கு 38 எண்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டாரட்டுக்கு 78 எண்கள் கொடுத்துருக்காங்க. நியூமராலஜிக்கு 108 எண்கள் கொடுத்துருக்குறாங்க. ஹிப்ரூக்கு கூட நம்ம 99 எண்கள் கொடுத்துருக்காங்க. மணியடி சாஸ்திரக்கு 120 எண்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எல்லாமே எண்கள். எந்த எண்கள் எங்கே நம்மளுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். இது மணியடி சாஸ்திரத்துக்கு 120 எண்கள், அளவுகலை சாஸ்திரத்துக்கு 100 எண்கள் தான். 1லிருந்து 100 எண்கள் தான் அளவுகலை சாஸ்திரம். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? இப்போ இது நம்மளுக்கு புக்கு நம்மளுக்கு உங்களுக்கு வந்துடும். அதே சமயத்தில் நம்மளுக்கு பிடிஎஃபாகவும் நம்மளுக்கு கொடுத்துருவோம். ஐயா நமக்கு சதி செய்ய நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாமே ஈவினிங் நம்ம நடத்துகிற விஷயத்தை அடுத்த நாள் உங்களுக்கு 1.5 மணி நேரம் வீடியோ கொடுத்துருவாருன்னா அது செப்பரேட்டாக ப்ரைவேட் வீடியோ, யாருக்கும் தெரியாதுங்க, நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். மெயில் ஐடியில் போட்டு கொடுத்துருவார், அது சேஃப்டி பண்ணிடுவார், அது ஒன்று கொடுத்துருவார். அதுக்கடுத்தது எந்தெந்த விஷயங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிறத உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதே சமயத்தில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் தேவைப்பட்டது அப்படின்னோம்னா அது தனியாக நம்ம பணம் கட்டினீங்க அப்படின்னோம்னா அது நம்ம பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு கிளாஸுக்காக 3200 நம்ம ஐயா சொல்லியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள், வேறு ஏதாவது கிளாஸில் நம்மளுக்கு விஷயங்கள் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம பேசுவோம், சொல்லுவோம், கலந்துக்குவோம். சரிங்களா? ஏன்னா பேஸ் யாருக்குன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் கேட்குற அந்த வாய்ஸாவது கேட்போமே அப்படிங்கிறது தான். சரிங்களா? சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். ஏடிஎம் பின் சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க மேடம். ஏடிஎம் பின் இப்போ சப்போஸ் என் வீட்டுக்காரோட நான் யூஸ் பண்றேன். ஓகே. அப்போ அவரோட டேட்டா பர்த் பார்க்கணுமா, நம்மளுக்கு பார்க்கணுமா? இல்ல, அவரோட டேட்டா பர்த் தான் பார்க்கணுங்க. அவரோட டேட்டா பர்த் தான் பார்க்கணுங்க. பார்க்கணும். பேங்க் அக்கௌண்ட் நம்மளுக்கு விதிச்ச விதிங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஏடிஎம் பின் நம்பரு நாம பார்த்து வைக்கிறது. அப்போ நம்மளுக்கு அது பிறந்த தேதி மாதிரி தான் அக்கௌண்ட் நம்பர் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு சில பேங்க்ல இப்பவும் கிடைக்குதுங்க. இருந்தாலும் அக்கௌண்ட் நம்பரு விதிச்ச விதி. யார் பேர்ல நம்மளுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவங்க பேர்ல தான் ஏடிஎம் பின் நம்பர் இருக்கணுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ சப்போஸ் அக்கௌண்ட் நம்பரும் செல்றதுக்கு இப்போ பேங்க்ல தாராங்க, அப்போ அதையும் நம்ம இது தாராளமா பண்ணிக்கலாங்களா? தாராளமா பண்ணிக்கலாங்க. கிடைக்குது, நிறைய பேங்க்ல, ஆக்சிஸ் பேங்க்ல கிடைக்குதுன்றாங்க, தனியார் பேங்க்ல கிடைக்குதுன்றாங்க. நீங்க தாராளமா அது மாதிரி கிடைச்சதுன்னா இன்னும் சந்தோஷம் தாங்க. ஆமா ஆமா ஆமாங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே சார். நம்ம கிளாஸ் நம்மளுக்கு 12 நாள் கிளாஸ் வரும் மேடம். அதாவது நம்ம அடுத்த வாரம் நம்மளுக்கு புதன்கிழமையிலிருந்து நம்மளுக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது மேடம். அடுத்த வாரம் புதன் வியாழன் நம்மளுக்கு 2 நாள் கிளாஸ் மட்டும்தான் கிடைக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வெள்ளி சனி ஞாயிறு நம்மளுக்கு அவரோட சதி சாரோட வாஸ்து கிளாஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அடுத்த வாரம் புதன் வியாழன் 2 நாள் வருங்க. ஆமா, அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து செவ்வாய் புதன் வியாழன்
3 நாளுங்க 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு கிளாஸுங்க மேடம். ஓகே ஓகே சார். புரியுதுங்க? ஓகே மேடம். நம்மளுக்கு 10 நாள் கிளாஸில் நம்மளுக்கு முடிக்க முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் சேர்த்து வச்சுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க மேடம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ மேடம். நமஸ்காரம் ஐயா. ஐயா வணக்கம். சுப்பிரமணியம், கோயம்புத்தூர்ல இருந்து. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நீங்க கொடுத்திருக்கிற விஷயங்கள் வந்து ஆரம்பமே ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்கிறீங்க. ரொம்ப பயனுள்ள விஷயங்களை தொகுத்து கொடுத்திருக்கிறீங்க. ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம வந்து லக்னத்தை மாத்த முடியாது, ராசி நட்சத்திரத்தை மாத்த முடியாது, பிறந்த தேதியை மாத்த முடியாது. ஆனா பெயர் வந்து நம்ம மாத்தி நம்ம தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க சில விஷயங்கள்ல நம்ம வங்கிகள்ல நம்மளுடைய எண்களை வந்து மாத்திக்க முடியும். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்வென்ப கண்ணென்ப வாழ் உயிர்க்குன்னு சொல்லியிருக்காரு. தான் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்தவரை நான் நிறைய ஆஸ்ட்ராலஜியில நான் எம்பில் பண்ணியிருக்கிறேன். அதனால அந்த அளவுக்கு பண்ணிருக்கிறதுனால இந்த எண்கணிதம் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு குருவா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கேள்வி ஒரு சின்ன ஒரு சந்தேகத்துக்காக கேட்கிறேன். ஐயா சொல்லுங்க. வங்கி கணக்கு வந்து எஸ்பி அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கிறோம்னு வச்சுங்க. சரிங்க. இந்த சிறுசேமிப்பு கணக்கு ஒரு நம்பர் இருக்கும் நமக்கு. சரிங்க. நமக்கு கொடுத்துருக்கிற கார்டு ஒரு நம்பர் இருக்கும். சரிங்க. அந்த கார்டு இந்த எண் இந்த ரெண்டையும் மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஒரு பின் நம்பர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்க. இப்போ இந்த 3ல எது நமக்கு ஆப்டா இருக்கணும்? நமக்கு பின் நம்பர் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணுங்கய்யா. ஏன்னா அதுதான் சாவி. ஆமாம், அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு எந்த விஷயங்கள் வேணாலும் கொடுப்பாங்க. இப்போ இபி நம்மளுக்கு நம்பர் வந்து எது வேணாலும் கொடுத்தாலும் அவங்க மாற்ற மாட்டாங்கய்யா. நம்ம பிறந்துட்டோம்னா தேதி மாற்ற முடியாதுங்க. ஆனால் அதுக்கு பிறகு இருக்கிற விஷயங்கள்லாம் மாற்றிக்கலாம். அப்போ நம்ம அவங்க ஒரு சில டைமில் இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு கோட் நம்பர் கொடுத்துட்டு கூட மீதி ஒரு 8 நம்பர் 6 நம்பர் நம்ம கேட்குற நம்பர் கொடுப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கோட் நம்பரு அவங்க கொடுக்கறது தான். அந்த கோட் நம்பரை மாற்றவே முடியாதுங்க. இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கு 91 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம மாற்றவே முடியாதுங்க. அதுக்கு மேலே இருக்கிற 10 நம்பரை தான் நம்ம வச்சுக்க முடியுங்க. அப்போ அது மாதிரி இந்த ஏடிஎம் பின் நம்பரு 6 டிஜிட்டாக இருந்தாலும் சரி 4 டிஜிட்டாக இருந்தாலும் சரி அதை மட்டும் தான் நம்ம சரி பண்ண முடியும்னு வச்சுக்கலாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் ஐயா சொல்லுங்க. வாஸ்துல வந்து நம்ம நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிட்டோம்னா அது சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ அந்த வீட்டுக்கு எண் வந்து நம்ம தகுந்த மாதிரி அமைஞ்சதுன்னா அந்த வீடு வாஸ்துனுடையது மாறுமா? பலன்கள் கண்டிப்பா. அதாவது நம்ம எண்கள் நம்மளுக்கு வந்து சரியா இருந்தது அப்படின்னா அதனோட கம்பைன் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் விஷயம். ஏன்னா இந்த எண் மாத்தி எழுதி வாங்கி எல்லாம் நம்ம பண்ணி இருக்கிறோம். அதே மாதிரி தொலைபேசி எண்கள் வந்து நீங்க சொன்னதுல 100க்கு 100 உண்மை. அந்த நம்பர் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம கால் பண்றதுக்கு நமக்கே நம்ம நினைச்சவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது இந்த மொபைல் நம்பர் நம்ம சொல்லக்கூடியது. கண்டிப்பா. ரொம்ப அற்புதமா இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்து நம்முடைய இவருக்கும் நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கங்கய்யா, நான் குமார் பேசுறேன் இருந்து. வணக்கங்கய்யா. உங்களுடைய வகுப்பு மிக அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். உங்களை அறிமுகப்படுத்தினதுக்கு முதல்ல நான் சதீஷையாக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். கண்டிப்பா. அவருக்கு சொல்லுங்கய்யா. உங்களுடைய வகுப்புல சேர்றதுக்கும் அவளோட இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷங்க. அதாவது நீங்களும் ஜெயிக்கணும், நாமளும் அதனோட பலன்கள் அடையணும். உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பூரா நம்ம வந்து சொல்லிடுவோம். அதாவது ஒரு நேம் மாத்துறதுக்கு நான்லாம் 6000 ரூபா கொடுத்து மாற்றணுங்க. ஒரு சின்ன நேம் மாத்துறதுக்கு நம்மளோட நேம் திரும்ப அப்பவும் சரி வரலையே அப்படிங்கிறதுக்கு போது நாம் ஆய்வு பண்ணும்போது நம்மளுக்கு சரி வரலையே அப்படிங்கும் போது ஒரு நேம் மாத்துறதுக்கு 6000 கொடுத்து மாத்துறோம். ஒரு கம்பெனி பெயரை 4200 ரூபா மாத்துறோங்க. ஒரு ஏடிஎம் பின் நம்பரை 1600 ரூபா கொடுத்து மாற்றணும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமௌண்ட்டு கொடுத்து மாற்றும் போது நாம் இந்த 3200 ரூபாயில நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி டவுட்டாக இருந்தால் கிளியர் பண்ணி உங்களுக்கு பாடமும் கற்றுக் கொடுத்துட்டு நமக்கு அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு திறமை வளரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அது நிஜம்தாங்க ஐயா. சதீஷ் ஐயா வந்து எனக்கு ரொம்ப வழிகாட்டியா இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அதுதான் ரொம்ப பெருமையா நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. ஐயா வணக்கம். வணக்கம் மேடம்.
வளர்மதி பேசுறேங்க ஐயா. சந்தோஷம் சந்தோஷம். பஞ்சபட்சி சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அப்ப ஆமாம் நீங்க சொல்லி கொடுக்கறதுலயே ஓரளவுக்கு எல்லாமே நம்ம படிச்சிடலாமாங்க ஐயா? பஞ்சபட்சி கண்டிப்பாக போதும். அதாவது போதும் நம்மளுக்கு வந்து அதாவது பேசிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அந்த பேசிக் இருந்துன்னா போதும். ரொம்ப ஆழமாக போகணும்னா நீங்கள் வகுப்பு தான் படிச்சாகணும். ஏன்னா நாம் சொல்கிறது எல்லாமே பேசிக் என்ன டக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல பாடங்கள் படிக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் தனியாக 1 நாள் 2 நாள் படிச்சு தானே. ஏன்னா பஞ்சபட்சி வகுப்பே 2 நாள் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம பேசிக் என்ன இதுதான் விஷயம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவோங்க. ஓகே, இந்த நியூமராலஜி முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் சிறப்பாக நடந்தது. தெளிவான ஒரு முன்னோட்ட வகுப்பாக ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான இன்ட்ரோ அப்படிங்கிறது இப்போ 1 மணி நேரம் அப்படிங்கிறது நடந்தது. அதாவது வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த வகுப்புக்குரிய லிங்க் ஜூம் லிங்க் ப்ளஸ் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது உங்களுடைய குழுவில் எல்லாத்துக்கும் வரும். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிறது என்னுடைய ஃபோன் நம்பரையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். வகுப்பு சார்ந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். வகுப்பு அப்படிங்கிறது வருகிற 10ஆம் தேதி புதன்கிழமை அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. இந்த வகுப்பில் இணைந்து பயணம் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சின்னதுரை ஐயா அவர்களுக்கும் ஐயா சதீஷ் அவர்களுக்கும் அவரோட குழு அவர்களுக்கும் அனைவருக்கும் எனக்கு நன்றிகள். வணக்கம். நன்றி 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 நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள் பல. தேங்க்யூ. தேங்க்யூ 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 தேங்க்யூ.